வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும், சிவாஜிலிங்கம் கோரிக்கை. தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயார். லாஃப் எரிவாயு விலை அதிகரிப்பு மக்கள் விசனம், விடுக்கப்பட்ட கோரிக்கை. யாழில் கடன் சுமை காரணமாக இளைஞர் எடுத்த விபரீத முடிவு. கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 கைது, வாகனங்கள் பறிமுதல். யாழ் போதனாவில் உயிரிழந்த தந்தை மகன் காவல்துறையில் முறைப்பாடு. ஹெரோயின் போதைப்பொருளுடன் சிக்கிய பல்கலைக்கழக மாணவி காதலனை தேடும் போலீசார். தென்னிலங்கையில் பயங்கரம், காதல் விவகாரத்தால் குழு மோதல், இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை. கடையை உடைத்து துவம்சம் செய்த காட்டு யானை, மூதூரில் அதிகாரியில் பதற்றம். பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற கோர விபத்துக்கள், 3 உயிரிழப்பு. பசறையில் மீண்டும் மழை, மண் சரிவு அபாயம், வெளியேறும் மக்கள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரஷ்யாவை உலுக்கிய கத்திக்குத்து தாக்குதல், பல்கலைக்கழகத்தில் நடந்த கோரச் சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். அனுர அரசாங்கத்தில் புதிய அரசியலமைப்பு வந்திருக்கும் நிலையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒரு பொது உடன்பாட்டை எட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகரசபை தலைவருமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். வல்வெட்டித்துறை அலுவலகத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1971 ஆண்டு மாசி 7ஆம் தேதி தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை மாநாடு யாழ்ப்பாண வடமராட்சி வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை நகரசபை தலைவராக அன்று இருந்த ஞானமூர்த்தி ஐயா, சபாரத்னம் பிள்ளை ஐயா, அரசு நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரியாக இருந்த வேட்பிள்ளை ஐயா ஆகிய மூவரும் மக்களுடன் இணைந்து தமிழ் கட்சியினுடைய ஒற்றுமை மாநாட்டை கூட்டியிருந்தனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நூற்றுக்கணக்கான கட்சியின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கை அரசாங்கத்தை நோக்கி 9 அம்ச கோரிக்கைகளை வைப்பதென்றும் இந்த 4 கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. மேலும் தமிழர்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என்று அறிவிக்கப்பட்ட போது ஆதரவாளர்களோடு இணைந்து வெடிகொளுத்தி பாடசாலை மாணவனாக நானும் மகிழ்ச்சியில் ஆரவாரப்பட்டதை இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே இந்த வரலாற்று சம்பவம் இடம்பெற்ற 55 ஆண்டுகள் நேற்றோடு நிறைவடைந்துள்ளதாக அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். இலங்கையில் இலவச பொது சுகாதாரம் மற்றும் வைத்தியசாலை கட்டமைப்பை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த தயாராக உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 11ஆம் தேதி தமது அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், நாடு தழுவிய ரீதியிலான தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர தமது மத்திய செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சமூகம் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் தொழில்சார் சவால்களை இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக வசதிகள் அல்லது கொடுப்பனவுகள் அன்றி பெரும்பாலும் தனிப்பட்ட அபாயங்களுக்கு மத்தியில் உத்தியோகபூர்வ சேவை தேவைகளுக்கு அப்பால் மருத்துவர்கள் ஆற்றி வந்த பணியிலிருந்து விலகியிருப்பதே தற்போதைய நடவடிக்கையாகும் என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்தவொரு அசௌகரியத்துக்கும் அரசாங்கமும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மருத்துவ இடமாற்றங்களுடன் தொடர்புடையது என்று சில தரப்பால் பரப்பப்படும் கருத்துக்களை அந்த சங்கம் நிராகரித்துள்ளது. இடமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைக்கிணங்கு கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்பியவாறு தீர்வு வரி அதிகரிப்பதைப் போல லாஃப் நிறுவனம் விலைகளை அதிகரித்துக் கொள்வதாக நுகர்வோர் விவகார உரிமைகளுக்கு பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகி தெரிவித்தார். நுகர்வோர் அதிகார சபை உறக்கத்தில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர், சமையல் எரிவாயுவின் சிலிண்டருக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலைகள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 12.5 கிராம் லாஃப் சிலிண்டரின் விலை 80 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் புதிய விற்பனை விலை 4330 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1742 ரூபாவாகவும் காணப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் பொதுமக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். இளவாளி அக்கத்தானி இளவாளி பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் புருஷோத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். கடன் சுமையின் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து வேலைக்காக புறப்பட்டுச் சென்றார். இதையடுத்து சண்டிலிப்பாய் அந்திரான் வாய்க்காலில் உள்ள துரிசிலில் நேற்று உயிர் மாய்த்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார்.
உறவினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் கடன் சுமை காரணமாக ஏற்பட்ட மனவிரக்தியில் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அவருடைய சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லார பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கல்லார பகுதியில் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயம் காணப்படுவதன் காரணமாக அந்த பகுதியில் மணல் அகழ்வு தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதியில் சிலர் சட்டவிரோதமான முறையில் இரவு வேளைகளில் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வெளிமாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய இவ்வாறு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தோடு தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை தர்மபுரம் போலீசார் விசாரணையின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய தடய பொருட்களை எதிர்வரும் 11ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காதுவலி என்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் வைத்தியர்களின் தவறால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சூறாவத்தை சுண்ணாகத்தைச் சேர்ந்த வீரசிங்கம் அங்குப்பியபாகன் என்பவரை 23ஆம் தேதி காதுவலி காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். 41ஆம் விடுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். இந்த நிலையில் தந்தையின் மரணம் வைத்தியர்களின் தவறு என்று தெரிவித்து மகன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி அண்டலா வின்சென்ட் தயான் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கெரோயின் போதைப்பொருளுடன் இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டார். அம்பாந்தோட்டை வீரகட்டிய பிரதேசத்தில் வைத்து மேற்படி யுவதி நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதான யுவதி என்று தெரிய வருகிறது. இவர் பல்கலைக்கழகம் ஒன்று டிப்ளோமா கற்கினரையே பயின்று வருகிறார். ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கற்கும் யுவதியின் காதல் மீது சந்தேகப்பட்ட போலீசார் அவரை கைது செய்வதற்கு மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குழுமோதலில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த பயங்கரமான சம்பவம் கம்பகா மாவட்டம் தொம்பை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றது. அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதான இளைஞரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காதல் விவகாரமே இந்த கொலைக்கான காரணம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நீனாங்கேணி கிராமத்துக்குள் இன்று அதிகாலை புகுந்த காட்டு யானை ஒன்று வீட்டில் நடத்தப்பட்ட பலசரக்கு கடை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதன்போது கடையும் உபகரணங்களும் சேதமாக்கியுள்ளதோடு வீட்டு பாதுகாப்பு வேலி சேதமாக்கப்பட்டது. காட்டு யானையால் பாதிக்கப்பட்ட தமக்கு அரசாங்கம் நஷ்டஈடு தர வேண்டும் என்றும் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர முன்வர வேண்டும் என்றும் மூதூர் நீனாங்கேணி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி 2 பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். குறிப்பாக கண்டி யாழ்ப்பாண ஏனையின் வீதியில் கெக்ரா வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 65 வயது பெண்ணொருவர் உயிரிழந்தார். மரதங்கடவல நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியை கடந்த குறித்த பாதசாரி பெண் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் காயமடைந்த பெண் கெக்ரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின் உயிரிழந்தார். அம்பாறை சியம்பலாண்டுவ வீதியில் மினிமரு சந்திக்கருகில் சியம்பலாண்டுவ நோக்கி மரக்கரை ஏற்றிச் சென்ற லொரியொன்று எதிரே வந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி மற்றொரு விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி கொழும்பு பிரதான வீதியின் ரந்தும்பை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டிட்பா பேரழிவின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பசறை பிரதேச செயலாளர் பிரிவின் மடித்து கொள்ள பகுதியில் கடும் மழை பெய்தமையால் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. முந்தைய டிட்பா சூறாவளியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் தடைப்பட்ட மடித்து கொள்ள சாலை பழுது பார்க்கப்பட்டு அதன் மீது மண் குவியல்கள் போடப்பட்டுள்ளன. மேலும் தற்போதைய மழையின் காரணமாக மண் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு கீழே பாயத் தொடங்கியுள்ளது. எனவே மடித்து கொள்ள சாலை மீண்டும் மண் குவியல்களால் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மடித்தகொல்ல சாலையில் விழுந்த மண் மற்றும் சாலையில் உள்ள தண்ணீருடன் சேர்ந்து பாய்ந்து வருவதால் அதில் படிந்த சேற்றை அகற்றுவது கடினமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஊவா மாகாணத்திலும் மாத்தளை, நுவரலியா, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் வளிமண்டலவிய திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் தீவில் தற்போது நிலவும் மழைவீழ்ச்சி பிப்ரவரி 8 முதல் 11ஆம் தேதி வரை குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ரஷ்யாவில் இந்தியர் உள்ளிட்ட 8 பேர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் பேஷ்கோடான்ஸ் குடியரசில் உள்ள அஃபா பகுதியில் அமைந்த அரச மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்த சந்தேக நபர் தம்மிடமிருந்த கத்தியால் அங்கிருந்த மாணவர்களை தாக்கியுள்ளார். இதையடுத்து சந்தேக நபர் கத்தியால் தன்னுடைய உடலை தானே கிழித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அவரை மடக்கி பிடித்த காவல்துறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.